இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ எல்லா விஷயத்துலயுமே தப்பிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ கண்டிப்பா சிக்குவா. அதுக்கான ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தாச்சு. இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ சும்மா இல்லாம இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயணி கூட சேர்ந்து ஒரு பத்திரத்த ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரத்துல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்து கார்த்திக்கு. அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு சேர வேண்டிய சொத்து ஐஸ்வர்யாக்கு. அதே மாதிரி நம்ம கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே வந்து நம்ம அஞ்சலி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பிளான வந்து பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு சைன் மட்டும் கௌதம் போட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமால எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு சேர வேண்டிய சொத்து மொத்தமே உன் பேருக்கு வந்துரும். அதுக்கப்புறம் உன்னோட புருஷனே கேட்டாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து கிடைக்காது. அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக்கும் இது தெரியாம இந்த அஞ்சலி கூடயே போயிட்டு அந்த சொத்து பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா, அதுல சைன் போட்டா மட்டும் போதும். மத்த வேலை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வெட்கமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இது நம்ம மகனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு இதுவரைக்கும் தெரியல. இதுக்கு மேல தெரியும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அசிங்கப்படுவாரு, அவமானப்படுவாரு, வேதனைப்படுவாரு. ஏன்னா, தன்னோட மகன் அதாவது அவர் பெத்த மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம். அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ பெரிய கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு இல்லையா? அதனால அதாவது அஞ்சலி வந்துட்டு கார்த்திக் கிட்ட இந்த மாரி தான் சொத்து பத்திரம்லாம் ரெடி பண்ணியாச்சு. எஸ்எஸ்கே அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி குடுத்தாங்க. இதுல உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து, அது மட்டும் இல்லாம கௌதம் மாமாவுக்கு சேர வேண்டிய சொத்து, இப்படின்னு எல்லாமே இருக்கு. இதுல ஒரு கையெழுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் மாமா கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க சொத்த அவங்க கையிலேயே குடுத்துடலாம். அப்படின்ற மாரி நம்ம கார்த்திக்க மைண்ட் வாஷ் பண்ணி தான் இங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பத்திரத்துலயும் இப்போ கார்த்திக் என்ன இருக்கு, ஏது இருக்கு அப்படின்றத படிச்சு பார்க்கல. இப்போ கௌதம் கிட்ட போயிட்டு இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா சைன் வாங்கும்போதும், நம்ம கௌதம் வந்துட்டு இந்த அஞ்சலி இங்கிருந்து போனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பத்திரத்துல அப்படி என்ன எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு படிக்கவே இல்ல. அதாவது இந்த அஞ்சலி சொல்றது எல்லாமே ஓகே. வாஸ்தவமான விஷயம். நம்ம கௌதம் கிட்ட உண்மைய தான் சொல்றா. ஆனா இந்த சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு மட்டும் தான் சேரணுமா? கார்த்திக் மாமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அத வந்து சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அவங்க முகத்த பார்க்கறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புடிக்கலையாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா இதுல சிக்க வச்சுட்டாங்க. கார்த்திக் கூட என்ன தப்பா நினைக்கிறானே! இந்த சொத்துக்காகவா நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வீட்ல இருந்துட்டு இருந்தேன். அவங்களோட பாசத்துக்காக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி எப்படியோ ஒரு வழியா அங்கருந்து தப்பிச்சு கார்த்திக்க கூட்டிட்டு வீட்டுக்குலாம் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பத்திரத்த கொண்டு போய் குடுக்கறதுக்காக இந்த அஞ்சலி வந்துட்டு கிளம்பி போயிடுறா. அந்த நேரத்துல தான் நம்ம ஏசிபி மாஸ் என்ட்ரி குடுத்து நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதாவது இத நான் சொல்ல வரதுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து போச்சு. அஞ்சலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே, தாக்ஷாயணி இவங்க 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு அந்த பத்திரத்த ரெடி பண்ணிக்கிறது. அஞ்சலி பேருக்கு கௌதமோட சொத்து, அதாவது கௌதம்க்கு சேர வேண்டிய சொத்து மொத்தமும் அஞ்சலி பேருக்கு வர மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆதாரமே எனக்கு இப்ப தான் கிடைச்சுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசிபி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே பயங்கரமா நடிச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட சைன்லாம் வாங்கியாச்சு. இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்ப பத்திரத்த கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கார்த்திக் வந்துட்டு வேக வேகமா போயிட்டு, அந்த பத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படியாச்சும் வாங்கி கிழிச்சு போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா போயிட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த அஞ்சலி நினைச்சது நடந்துருமா? நடக்காதா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.